ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஷாப்பிங் போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு ஒன்று நான் காட்டுறேன். இது வந்து நெக்லஸ் செட்டு, ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்துட்டு ஒயிட் கலர் கலந்துருக்கிறதுனால ஒயிட் கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 250 ரூபா வித் தோடோடு இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இது ஒன்று. அடுத்து வந்து கிளிப்பு, மேலே தலையில் நம்ம குத்திக்கலாம். நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது முடி கலைஞ்சிது அப்படின்னாக்கா நம்ம தூக்கி கொண்டை போட்டுட்டு இந்த கிளிப்பை வச்சு நம்ம குத்திக்கலாம். இது வந்து 30 ரூபா. இதனுடைய ப்ரைஸ் வந்து 30 ரூபா. அடுத்து வந்து இந்த வளையல், இது வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சு வளையல். இது வந்து 150 ருபீஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்துருண்டை வாங்கிட்டு வந்தேன். ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அந்துருண்டை 1 2. அடுத்ததாக இது 1 3. அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தோடு. இது வந்து 50 ருபீஸ். இந்த தோடு அழகாக இருக்குல்ல. இந்த தோடு வந்து 50 ருபீஸ். அடுத்தது இந்த ஹேர் பின் வந்து 20 ருபீஸ். இந்த ஊக்கு 5 ருபீஸ். இந்த கிளிப்பு நல்லா இருக்கா? இந்த கிளிப்பு வந்து 30 ருபீஸ். அழகாக இருக்குது இந்த கலரு, அதனால் நான் வாங்கினேன். 30 ரூபா இந்த கிளிப்பு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா தோடு பாப்பாவுக்கு எடுத்து வைக்கிறேன். தோடு ஸ்கூலுக்கு போகிறதுனால சின்ன தோடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். 20 ருபீஸு தோடு. இதுவும் வந்து 20 ருபீஸ் தான். பாப்பாவுக்கு இந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த மாடலில் வாங்கினேன் 2 தோடு. இது எங்கேயாவது ஊருக்கு போனால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோடு, பெரிய தோடு வாங்கிட்டு வந்தேன். ஊருக்கு போகும்போது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரினாக்கா இந்த தோடு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நெயில் பாலிஷ் 20 ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு வளையல். இந்த வளையலை காட்டுறேன் ஓப்பன் பண்ணி. இந்த வளையல் வந்து 120 இல்லை 150. இந்த வளையல் வந்து 150. இதான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 150 ருபீஸ் இந்த வளையல். என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த வளையல். மணி வச்சது பாருங்கள், தனியாக காட்டுறேன். அது மணி வச்சது. ஓகே. அடுத்ததாக வந்து சாத்துக்குடி வாங்கினேன். சாத்துக்குடி வந்து 50 ரூபா. 2 கிலோ சாத்துக்குடி 50 ரூபா. அடுத்ததாக பார்த்தாக்கா உதிரிப்பூ வாங்கினேன். உதிரிப்பூ வாங்கி நான் இப்போ வீட்டில் வந்து கட்டி வச்சுருக்கேன். மல்லிகைப்பூவும் முல்லைப்பூவும் வாங்கிட்டு வந்தேன். 100 வந்துட்டு 50 ரூபான்னு சொன்னாங்க. 1/4 கிலோவை வாங்கினா 100 ரூபா அப்படின்னாங்க. அதனால் மல்லிகைப்பூவில் 150, முல்லைப்பூவில் 100 பூவும் நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ பூ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பூவெல்லாம் கட்டி வச்சிட்டேன். பூலாம் நல்லா மலர்ந்துருச்சு. இருங்க நல்லா காட்டுறேன். பூ பாருங்கள். பூ வந்துட்டு மல்லிகைப்பூ. இதெல்லாம் ஷாப்பிங் எதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க நாளைக்கு என்னோடய பர்த்டே, அதனால் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஏதோ மல்லிகைப்பூ பாருங்கள் எந்த அளவுக்கு மலர்ந்துச்சுன்னு. அவ்வளோ முட்டாக இருந்தது, பயங்கர முட்டு, பெரும் பூவாக இருந்தது. மலர்ந்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. செம பெரிய பூவாக இருந்தது மல்லிகைப்பூ, எல்லாமே பெருசு. அடுத்தது பார்த்தா முல்லைப்பூ பாருங்கள். முல்லைப்பூ எடுத்து கீழே வைக்கிறேன். முல்லைப்பூ. அடுத்து லாஸ்ட்டு ஃபைனலாக என்னுடைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன். என்ன ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து முல்லைப்பூ, இது வந்து மல்லிகைப்பூ.
நான் வாங்கின செயின், வளையல், இது ஒரு வளையல், ஹேர் பேண்ட், கிளிப், இது நெயில் பாலிஷு, தோடு பாப்பாவுக்கு, அதுக்கப்புறம் ஊக்கு, இங்கே வந்து ஹேர் பின், அந்த உருண்டை, இது வந்து சாத்துக்குடி. அடுத்ததாக வந்து என்னுடைய பர்த்டே ட்ரெஸ்ஸு சுடிதார் எடுத்தேன். இந்த சுடிதாருக்கு வளையல். இந்த டாப்பு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு. ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும், நல்ல லுக்காக இருக்கும். ஓகே, இந்த சுடிதார் தான் எடுத்திருக்கேன். இது ஷால் வந்து இந்த ஷால் வந்து இப்படி இருக்கும். அடுத்தது பேண்ட் வந்து இதுக்கு ஒயிட் கலர் பேண்ட்டு. எல்லாமே தனித்தனியாக தான் எடுத்தது. அடுத்தது வந்து ஷால், 2 ஷால் வந்து தனியாக எடுத்தேன். பிளாக் கலர் ஷால் ஒன்று, ஒயிட் கலர் ஷால் ஒன்று. 50 ருபீஸ் ஷால் வந்து திருச்சியில் வந்து விற்றுட்ருக்காங்க. திருச்சியில் வந்து பிளாக் கலர் ஷால் ஒன்று, ஒயிட் கலர் ஷால் ஒன்று வாங்கினேன். அதே மாதிரி பிளாக் கலர் பேண்ட் ஒன்று வாங்கினேன். 250. இது பேண்ட்டும் 250, ஒயிட் கலர் பேண்ட்டும் 250, பிளாக்கும் 250. 100லேயும் இருக்குது, 100லேயும் இருக்குது, 150லேயும் இருக்குது. நமக்கு எந்த இதுக்கு லென்த் வந்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த கிளாத் வந்து நம்ம ஹை லெவலில் போக போக கிளாத் வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா மெலிசாக சல்லையாக இருக்கும். 100 ரூபாய்க்கு வாங்குறதுனா சல்லையாக இருக்கும். அதனால் நான் 2 பேண்ட்டு வாங்கினதுமே 250 இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா திக்காக இருக்கும் பேண்ட்டு. இந்த மாதிரி மாடல் தான் வாங்கியிருக்கேன். ஓகே, பாருங்கள் என்னுடைய வந்து சுடிதார் இது தான் பர்த்டே ட்ரெஸ்ஸு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.